Hi students, welcome to Mahimax. 11th standard exercise number 3.1 10th sum பார்த்துட்டு if cot theta into 1 plus sin theta is equal to 4m and cot theta into 1 minus sin theta is equal to 4n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Prove that m square minus n square the whole square is equal to m into n. இதான் அவங்க கொடுத்துருக்க sum. So first given information எழுதிக்கலாம். First என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 4m is equal to cot theta into 1 plus sin theta. இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க m ஓட வேல்யூ. அப்போ m is equal to நம்ம என்ன எழுதலாம், cot theta into 1 plus sin theta by 4 எழுதலாமா. இது m ஓட வேல்யூ. அடுத்தது n எப்படி கண்டுபிடிக்கும் பாருங்க, 4n is equal to cot theta into 1 minus sin theta divided by, ஸோ இது வந்து என்னோட வேல்யூ. நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம், n is equal to 4n ஓட வேல்யூ இது, நம்ம n கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ cot theta இது கிடையாது, cot theta into 1 minus sin theta divided by இந்த 4 ஈக்குவலுக்கு வந்து பார்த்தா டிவைடில் வந்துடும். ஸோ m கண்டுபிடிச்சிட்டோம், n-ம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா m plus n கண்டுபிடிக்கலாமா. ஸோ m plus n, m ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், cot theta into 1 plus sin theta by 4 plus cot theta into 1 minus sin theta divided by 4. ஸோ பாருங்கள், இது அப்படியே உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாமா. உள்ளே மல்டிபிள் பண்ணால் cot theta plus cot theta into sin thetaன்னு கிடைக்கும். இங்கே ரெண்டுமே டினாமினேட்டரு சேமாக இருக்குது, அதனால் நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த cot theta உள்ளே மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் cot theta கிடைக்கும். இங்கே மைனஸ் இருக்குது, cot theta into sin theta அப்படியே எழுதிக்க வேண்டியதான் டிவைடட் பை 4. இப்போ ப்ளஸ் cot theta sin theta மைனஸ் cot theta sin theta கேன்சல் பண்ணியாச்சு. இங்கே ஒரு cot theta இங்கே ஒரு cot இருக்கா. ஸோ 2 cot theta divided by 4 அடிக்கலாமா. 1 2s are 2, 2 2s are 4. இப்போ என்ன கிடைக்கிது பாருங்கள், ஈக்குவல் டு cot theta by 2ன்னு கிடைக்கிது. எதோட வேல்யூ இது, m ப்ளஸ் என்னோட வேல்யூ இது. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது m மைனஸ் என்னோட வேல்யூ. m மைனஸ் n கண்டுபிடிக்கலாமா. ஸோ எம்மோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், cot theta into 1 plus sin theta by 4 minus cot theta into 1 minus sin theta by 4. ஸோ பாருங்கள், டினோமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்காது, அப்படியே போட்டுக்கிறோம். நியூமரேட்டரை மைனஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இதை ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். cot theta ப்ளஸ் cot theta into sin theta மைனஸ் cot theta, இங்கே 1 இருக்குது ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ மைனஸ் cot thetaன்னு தான் கிடைக்கும். இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் ப்ளஸ் cot theta into sin thetaன்னு கிடைக்கும். இப்போ ப்ளஸ் cot theta மைனஸ் cot theta கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு 2 cot theta sin theta இருக்கா, ப்ளஸ் இங்கே ஒரு cot theta sin theta. ஸோ 2 cot theta sin theta divided by இந்த 4. ஸோ அடிக்கலாமா. அடித்தா என்ன கிடைக்கிது பாருங்கள், 1 2s are 2, 2 2s are 4. அப்போது m மைனஸ் என்னோட வேல்யூ என்ன கிடைக்கிது, cot theta sin theta by 2ன்னு கிடைக்கிது. இப்போ m ப்ளஸ் என்னும் கண்டுபிடிச்சிட்டோம், m மைனஸ் என்னும் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு அடுத்தது என்ன வேல்யூனா m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர். m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிப்போம். அது எப்படி எழுதுவோம், m ப்ளஸ் n இன்ட்டு m மைனஸ் n. ரெண்டுத்துக்கு கண்டுபிடிக்கலாம், ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண வேண்டியதான். ஸோ m ப்ளஸ் என்னோட வேல்யூ என்னது, cot theta by 2 இன்ட்டு m மைனஸ் என்னோட வேல்யூ cot theta sin theta by 2. ஸோ மல்டிபிள் பண்ணால் 2 2s are 4 கிடைக்கிது. cot theta into cot theta, cot ஸ்கொயர் theta into sin thetaன்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் என்னது, m ப்ளஸ் n இன்ட்டு m மைனஸ் என்ன. இது எப்படி எழுதலாம், m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர்னு எழுதலாமா. இதை m ப்ளஸ் n இன்ட்டு m மைனஸ் என்ன is equal to cot square theta into
sin theta. இந்த cot square thetaல ஒரு cot theta அப்படியே வச்சுக்கிறோம். இன்னொரு cot theta, ரெண்டு cot thetaவை பிரிக்கலாமா? cot theta into sin theta divided by 4 னு எழுதலாமா? is equal to ஒரு cot theta அப்படியே எழுதிக்கிட்டோம். இந்த cot theta எப்படி எழுதலாம்னா cos theta by sin theta into இங்கே ஒரு sin theta இருக்கு by 4. sin theta கேன்சல் பண்ணிக்கலாமா? sin theta கேன்சல் பண்ணால் மீதி இங்கே என்ன இருக்குது பாருங்கள். இந்த cot theta into cos theta தான் கிடைக்குது. cot theta into cos theta by 4. அப்போது m square minus n square is equal to cot theta into cos theta divided by 4 னு கிடைக்குது. இப்போ இது என்ன பண்ண போகிறோம்? both side நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ m square minus n square the whole square is equal to cot square theta into cos square theta divided by 4 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 16 னு கிடைக்குது. 4 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 16 னு கிடைக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள். cot square theta, இந்த cos square thetaவை 1 minus sin square theta divided by 16 எழுதலாமா? 1 minus sin square theta into 16 னு எழுதலாம். 1 minus sin square theta into இது பாருங்கள். அடுத்தது cot square theta by 16. இது பாருங்கள் 1 square minus sin square theta னு இது இருக்கா? இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். 1 square minus sin square theta அது எப்படி எழுதலாம்னா 1 plus sin theta into 1 minus sin theta னு பிரித்து எழுதலாமா? ஸ்கொயர் டேபிளில் a square minus b square ஃபார்முலாவில். ஸோ இது அப்படியே பிரித்து எழுதிக்கலாம் பாருங்கள். cot theta divided by இந்த 16 4 into 4 னு பிரிச்சுக்கலாம். 4 into 1 plus sin theta போட்டாச்சா? அடுத்தது into அடுத்தது பாருங்கள் இதோ ஒரு cot இருக்குது by cot theta by 16 into 1 minus sin theta. Sorry 4 இங்கே 4 4s are 16 cot theta into cot theta cot square theta 1 plus sin theta into 1 minus sin theta அப்படியே பிரித்து எழுதிக்கிட்டாச்சு. இது என்னது? இது எதோட வேல்யூ? இது எதோட வேல்யூ சொல்லுங்கள். இது வந்து மேலே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? இது எம்மோட வேல்யூ, இது என்னோட வேல்யூ. ஸோ is equal to m into n. hence proved எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.